உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அடியேனுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை மையமாக வைத்து ஆண்டவர் உங்களோடு கூட, திருச்சபையோடு கூட, திருச்சபை தலைவர்களோடு கூட, இங்கே வந்திருக்கிற குடும்பத்தினர்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். சாலமோன் தன்னுடைய இளம் வயதில் பாடின பாடல்கள் தான் உன்னத பாடல். இந்த உன்னத பாடல் முழுவதும் சூலைமித்தியை நினைத்து அவன் பாடியிருப்பான். இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்றால், மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு நேராய் பாடுகிறதை போல ஒப்புமைப்படுத்தி பாடப்படுகிற ஒரு பாடல். நாம் வாசித்த இந்த வசனத்திலே சூலைமித்தி சொல்லுகிறாள், என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய திருச்சபை என்பது ஒரு திராட்சை தோட்டம், நம்முடைய குடும்பம் என்பது ஒரு திராட்சை தோட்டம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு திராட்சை தோட்டம். இங்கே அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த காலை நேரத்தில், இந்த பண்டிகையினுடைய பிரதான நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த திருச்சபை 138 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது என்றால், இதற்கு பின்பாக எத்தனையோ தகப்பன்மார், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ போதக பிதாக்கள் இதை காக்க வேண்டும், எப்படியாகிலும் தங்கள் ஜீவனை கொடுத்தாகிலும் இதை காக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் இருந்தபடியினால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பெருவிழாவினுடைய இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். உங்கள் தோட்டம் காக்கப்பட வேண்டியது அவசியம். காரணம், இந்த கடைசி நாட்களில் யுத்தங்கள் தோட்டங்களுக்கு எதிராய் நடக்கிறது. எப்படி ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் அந்த தோட்டத்தில் வாழ்ந்த குடும்பத்துக்கு விரோதமாய் யுத்தங்களை கையாண்டானோ, இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு எதிராய், அநேக திருச்சபைகளுக்கு எதிராய், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராய் இன்னைக்கு பிசாசானவன் கிரியை செய்கிறதை நாம் உலகம் முழுவதிலும் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தோட்டத்தை காக்கிற பொறுப்பை வேறு யாருக்கோ கொடுக்கவில்லை. தங்கள் சொந்த தோட்டத்தை காக்கும் பொறுப்பை அவரவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு குடும்ப தலைவன், இங்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு குடும்ப தலைவி, உங்களை நம்பி தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு தோட்டம், அது ஒரு திராட்சை தோட்டம். வேதம் முழுவதிலும் நீங்கள் தியானித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அது என்னுடைய தோட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே சூலைமித்தியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் எல்லா தோட்டங்களையும் காத்தேன், நான் எல்லா தோட்டங்களையும் பாதுகாத்தேன், ஆனால் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் என்ன செய்யவில்லை? காக்கவில்லை. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லல. நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் ஆமீன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. நம்முடைய குடும்பத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஏன் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதை மிக சுருக்கமாக உங்களோடு கூட நீங்கள் புரிந்து கொள்ளுகிற எளிய நடையில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டான். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம். எல்லாம் சொல்லுங்க, திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம். ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்?
ஏன் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் நடப்படுகிறது. ஏன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் நடப்படக்கூடாதா? ஆம், வேதத்தினுடைய சட்டத்தின்படி நீங்கள் உபாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். அப்போ நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், ஏன் நம்முடைய திருச்சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பம் என்கிற திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்கிற தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்மை அறியாமல், நம்முடைய மனதிற்கு புலப்படாமல், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அனுமதிக்காத, தேவனுக்கு சித்தமில்லாத ஏதோ ஒன்று நம்முடைய தோட்டத்தில் நடப்படுகிறது. ஏன் அத்திமரத்தை திராட்சை தோட்டத்தில் நடக்கூடாது என்றால், ஒரு திராட்சை செடி அதிகபட்சம் அது ஒரு 7 அடி அல்லாவிட்டால் 8 அடி உயரத்துக்கு வளரும். இருக்கிறார்கள், குடும்பத்தில் பார்க்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அது நிமித்தம் என்ன நடக்கிறது? திராட்சை செடிகளிலிருந்து நல்ல பலன்களை நம்மால் எதிர்பார்க்க முடியவில்லை. தேவனுக்கு சித்தமில்லாத ஒன்று நம்முடைய குடும்பத்தில் வறுமையானால் அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு திருமணம், தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு படிப்பு, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு வேலை, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு நட்பு, ஒரு தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு சின்ன பொருள் தேவனுக்கு சித்தமில்லாமல் நம்முடைய வீட்டுக்குள் வரும்போது அது நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு மனதை, அது நம்முடைய குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை, அது நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. இந்த பண்டிகை காலத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? எப்பாடு பட்டாகிலும் தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற திராட்சை தோட்டத்தை காத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை நம்பி தந்திருக்கிற திருச்சபை என்கிற திராட்சை தோட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர், இந்த திருச்சபையினுடைய வரலாறை வாசிக்கும் போது நான் வாகனத்திலே வந்து கொண்டிருக்கும் போதே நான் அதை லைவ்ல கேட்டுக்கொண்டே இருந்தேன். இங்கே வந்து அமர்ந்த பிறகு அதை தொடர்ந்து கேட்கும் போது எத்தனையோ முன்னோர்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள், அவர்களுடைய ஜீவனை தியாகம் பண்ணி இந்த தோட்டத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். எதிர் வருகிற தலைமுறைகள், இங்கே இளைஞர்களாக, இளைஞர்களாக, சிறுவர்களாக, சிறு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஏன் அந்த வரலாறுகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது என்றால், நீங்களும் வரும் காலத்தில் இந்த தோட்டத்தில் தேவனுக்கு சித்தமில்லாத எதுவும் நுழைந்து விடாதபடி இந்த தோட்டத்தை காக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு உங்க கையில் இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், எனவே நாம் திராட்சை தோட்டத்தை காக்க வேண்டும். அப்ப அத்திமரம் நல்லது இல்லையா பாஸ்டர்? அத்திமரம் நல்லது. அத்திமரத்தினுடைய எல்லா பகுதிகளும் பலன் தரக்கூடியது. அத்திமரத்தினுடைய நிழல் சுகம் தரக்கூடியது. அன்றைய நாட்களில் ஒரு பிரசவத்துக்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு ஸ்திரீ அத்திமரத்தின் கீழாக போய் உட்கார்ந்துதான் குனிந்து பிரசவிப்பாள். காரணம், மற்ற மரங்களின் நிழலை விட அத்திமரத்தின் நிழல் மிகவும் சுகம் தரக்கூடியது. அதற்காக அதை என் திராட்சை தோட்டத்தில் நான் நடுவேனே ஆனால், அதற்காக அதை என் குடும்பத்தின் நடுவிலே கொண்டு வருவேனே ஆனால், அது என் குடும்பத்தினுடைய பலனை கெடுக்கிறது. திராட்சை தோட்டம் எதற்காக? திராட்சை செடி பலன் கொடுக்க வேண்டும், திராட்சை பழங்கள் உற்பத்தியாக வேண்டும், அது நிமித்தம் அநேகருடைய இருதயம் மகிழ வேண்டும். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய பலன்கள் ராஜாக்களுடைய இருதயத்தை களிகூற பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் மகிழ்ச்சியாக, நான் என் நிமித்தம் மற்றவர்கள் களிகூற வேண்டும் என்றால் தேவனுக்கு சித்தமில்லாத எதுவும் என் தோட்டத்துக்குள் வரக்கூடாது.
என் தோட்டத்துக்குள் வரக்கூடாது. ஒருவேளை கடந்த நாட்களில் வந்திருக்குமே ஆனால் இந்த 138வது வருஷத்தினுடைய ஸ்தோத்திர பெருவிழாவில் அதை வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், எனவே நாம் திராட்சை தோட்டத்தை காக்க வேண்டும். இரண்டாவது, ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவருக்கு எதிராய் வந்தது. ஐயா, சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்களின் ஊடாய் போகிறார்கள். திராட்சை தோட்டங்களின் வழியாய் போகும்போது வசனம் சொல்லுகிறது, இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று திராட்சை தோட்டங்களுக்குள்ளிருந்து அவனுக்கு எதிராய் வருகிறது. நான் கேட்கிறேன், சிங்கத்துக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிங்கம் காலையில் பசி எடுத்தால் 5 கிலோ திராட்சை பழமா சாப்பிடுது, மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு 10 கிலோ திராட்சை பழமா சாப்பிடுது? இல்ல. unexpected problems from unexpected place. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பாராத பிரச்சனைகள். நிறைய பேர் இன்றைக்கு சொல்லுகிறோமே, இந்த பிரச்சனை இவர்களிடத்திலிருந்து வரும், நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. சிம்சோனும் அதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு காட்டு வழியா போனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். காட்டுக்குள்ள போறோம், சிங்கம் இருக்கலாம், விஷ ஜந்துக்கள் இருக்கலாம். நான் இப்போ திராட்சை தோட்டங்களின் ஊடாகத்தானே போகிறேன். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் இருக்க வாய்ப்பில்லை. திராட்சை தோட்டத்தில் அந்நிய மிருகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. திராட்சை தோட்டத்தில் துஷ்ட மிருகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இந்த சிம்சோன் அந்த திராட்சை தோட்டங்களினூடாய் போகிறான். நல்ல ஒரு காரியத்துக்காக. தான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டான், அதை தன் தாய் தகப்படத்திலே சொல்லிவிட்டு மூவருமாக பெண் பார்க்கும் படலத்தை நோக்கி போகிறார்கள். நல்ல ஒரு காரியம். பெண் பார்ப்பது நல்ல விஷயம் தானே? எல்லாம் பசி மயக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க போல. பெண் பார்ப்பது நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு காரியத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிச்சம், எந்த குடும்பம், எந்த சகோதரன், எந்த சகோதரி ஆமென் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறாளோ அவனுக்கு எதிராய் சிங்கம் புறப்பட்டு வருவான். திராட்சை தோட்டத்தில் சிங்கத்துக்கு என்ன வேலை? பேதுரு 1வது நிருபத்தில் எழுதும் போது ஆமென் வேதத்தில் எழுதுகிறான், புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். He is a restless fellow. நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த கூட்டம் முடிஞ்சு இந்த 4 நாட்கள் ஓய்வில்லாம உழைச்சிருப்பாங்க. கமிட்டி உறுப்பினர்கள், வாலிபர்கள் ஓய்வில்லாம உழைச்சிருப்பாங்க. போதக பிதாக்கள் ஓய்வில்லாம உழைச்சிருப்பாங்க. அவங்க இந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு ஒரு 2 நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ஆனா பிசாசு, he is a restless fellow, ஒரு நேரம் கூட ஓய்வெடுக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் திராட்சை தோட்டத்தை எப்படியாகிலும் கெடுக்க வேண்டும், குடும்பங்களை எப்படியாகிலும் கெடுக்க வேண்டும். இந்த பண்டிகை நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு கட்டளையிட்டனால இந்த வார்த்தையோட நான் நிக்கிறேன். உங்க தோட்டம் பத்திரம், உங்கள் குடும்பங்கள் பத்திரப்படுத்தப்பட வேண்டும். காரணம், எவனை விழுங்கலாம், எவர்களை விழுங்கலாம், எப்படி இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கெடுக்கலாம், எப்படி இந்த வாலிப மகனை கெடுக்கலாம், எப்படி இந்த வாலிப மகளை கெடுக்கலாம் என்று he is looking for an occasion. சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சாலும் அதற்குள்ளாக நுழைந்து மொத்த தோட்டத்தையும் அழித்து போடுவதற்கு கர்ஜிக்கிற சிங்கம் ஆயத்தமாக இருக்கும் போது இந்த 138வது வருஷத்துல பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு ஆமென் அன்றைக்கு சிம்சோன் அந்த சிங்கத்தை கீறி போட்டது போல திருச்சபை குடும்பங்கள் இணைந்து உங்களுக்கு எதிராக எழும்புகிற சிங்கத்தை கீறி போட ஆண்டவர் பலன் தருவாராக. ஆண்டவர் பலன் தருவாராக.
ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய இளைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தை குறிவைத்து ஆமென் அவர்களை சீரழிக்கும் நோக்கத்தோடு சத்துருவானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். திருச்சபையின் மேல் நாட்டமில்லாத ஒரு தலைமுறை, திருச்சபையினுடைய காரியங்களிலே நாட்டமில்லாத ஒரு தலைமுறை, ஊழியத்தின் மேல் நாட்டமில்லாத தலைமுறை, ஊழிய காரியங்களிலே முன்னெடுக்க வேண்டும் என்று நாட்டமில்லாத தலைமுறை, ஏதோ திருச்சபையில் அங்கமாய் இருந்தால் போதும், திருச்சபையிலே வந்து ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போட்டால் போதும் என்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்குள் வந்திருக்கிறது. இங்கிருக்கிற தாய் தகப்பனிடத்தில் இரு கரம் கூப்பி கேட்பேன், உங்கள் தோட்டத்தை இன்றைக்கு நீங்கள் பாதுகாப்பேன் என்று முடிவு செய்யாவிட்டால் உங்கள் தோட்டம் சிங்கத்துக்கு இரையாகிவிடும். உங்கள் குடும்பங்கள் சிங்கத்துக்கு இரையாகும். காரணம், அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது 7வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தில் சொல்லுகிறான், சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து அதை பீறி போடாதபடிக்கு என்னை தப்புவியும். மற்ற விலங்குகள் வேட்டையாடுவதற்கும் சிங்கம் வேட்டையாடுவதற்கும் பல வித்தியாசம் இருக்கிறது. சிங்கம் வேட்டையாடின ஒரு மிருகத்தை நீங்கள் கண்டால் உடனே தெரிந்துவிடும் இந்த மிருகம் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த சிங்கம் அந்த மிருகத்தை பீறி போடும். கீறி போடுவது வேறு, பீறுவது வேறு. கீறினால் ஒட்டி கொள்ளலாம், பீறினால் ஒட்ட முடியாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் பிரிவினைக்கு நேராய் போகிறது? ஏன் அநேக திருமணங்கள் டிவோர்ஸுக்கு நேராய் போகிறது? ஏன் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடுத்தெருவில் கேள்விக்குறியாய் நிற்கப்படுகிறது என்றால், உள்ள திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு சிங்கம் நுழைஞ்சி அவங்களுடைய ஆத்துமாவை பீறி போட்டதுனால மீண்டும் ஒட்ட முடியாத நிலைமைக்கு வாழ்க்கை தள்ளப்படுகிறது. இந்த பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் தோட்டத்தை காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யாரோ ஒருவர் என் தோட்டத்தை பாதுகாப்பார்கள், நான் தோட்டத்துக்கு ஒரு காவலாளனை வைத்திருக்கிறேன், அவன் பாதுகாப்பான் என்று சொல்லி நான் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போக முடியாது. ஆதாமுக்கு ஒரு பிரதானமான 2 கட்டளையை கொடுத்தார் ஆண்டவர். இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். பண்படுத்தினவன் பாதுகாக்க தவறினான். தோட்டத்தை பண்படுத்தினவன் பாதுகாக்க தவறினான். பாதுகாக்க தவறினதினால் ஏதோ ஒரு வலு சர்ப்பம் உள்ள வந்துருச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள வந்ததினால தேவ திட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தை விலக்கினது, தேவ சாயலை இழக்க பண்ணினது, தேவ சமூகத்தை இழக்க பண்ணினது. இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், உன் தோட்டத்தை காத்துக்கொள்ள முன்வர வேண்டும். காரணம், திராட்சை தோட்டத்தில் தேவனுக்கு சித்தமில்லாத, தேவன் அனுமதிக்காத ஒரு அத்திமரம் வருகிறது. காரணம், திராட்சை தோட்டத்தில் அழிக்கும் சிங்கம் வருகிறது. we never expect that. திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவனுக்கு எதிராய் வந்தது. 3 பேர் போகிறார்கள். வேதம் எப்படி சொல்லியிருக்கணும்? அவர்களுக்கு எதிராய் வந்ததுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது அவனுக்கு எதிராய் வந்தது. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் யார் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்களை முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாகத்தான் சத்துரு கர்ஜிப்பார். ஒரு திருச்சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த திருச்சபையினுடைய நலனுக்காக எந்த நபர்கள் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். எனவே தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்தில் பலிபீடத்திலிருந்து இருகரம் கூப்பி உங்களிடத்தில் கேட்கிறேன், என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்க தவறிவிட்டால் அதைவிட பரிதாபமான நிலைமை ஒன்றுமே இல்லை. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஊரெல்லாம் காப்பாத்திட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு கடைசியில் என் பிள்ளைய நட்டாத்துல நான் விட்டுட்டேன்னா ஊர் என்னை மெச்சிக்கொள்ளாது, என்னை கேவலமா பேசும். எல்லாருக்கும் உதவி செஞ்சான், எல்லாரையும் பாதுகாத்தான், கடைசியில் தான் சொந்த குடும்பத்தை அவன் காத்து கொள்ள முன்வரவில்லை. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. எவ்வளவு ஆழமான அபாயகரமான வார்த்தை தெரியுமா அது? என்னை காவல்காரியாய் வைத்தார்கள். என் பர்பஸ் தெரியும், என்னுடைய நோக்கம் தெரியும், என்னுடைய பொறுப்பு தெரியும். ஆண்டவர் என்னை எதற்காக இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார், ஆண்டவர் எதற்காக இந்த குடும்பத்தை என் கையிலே கொடுத்தார், ஆண்டவர் எதற்காக இந்த பிள்ளைகளை எனக்கு கொடுத்தார், எல்லாம் எனக்கு தெரிந்தும் நான் அதை காக்க தவறிவிட்டால், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் காக்க தவறிவிட்டால், என் குடும்பத்தை காக்க தவறிவிட்டால், கடைசியில் அவருக்கு முன்பாக போய் நிற்கும் போது
நான் உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, நான் உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்தனே, அவங்க எங்கன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவள் சொல்லுகிறாள், சூலேமித்தி சொல்லுகிறாள், என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. I didn't protect my vineyard. என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. நம்முடைய தோட்டங்கள் காக்கப்பட வேண்டும். காரணம், ஒன்று, திராட்சை தோட்டத்தில் தேவனுக்கு சித்தமில்லாத அத்திமரம். இரண்டாவது, திராட்சை தோட்டத்தில் அழிக்கும் சிங்கம். மூன்றாவது, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் காக்கப்பட வேண்டும்? நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று. ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் காக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்பட வேண்டும்? காரணம், திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை வருகிறது. யாருடைய ஆளுகை? அந்நியர்ல சில வீடுகளில் அந்நியனை ஆளுகையும் இருக்கும், நான் அதை சொல்லலை. இங்க அந்நியரின் ஆளுகை, திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை. நெகேமியா புலம்புகிறான். என்ன புலம்புகிறான்? எங்கள் குமாரர்கள் எங்கள் குமாரத்திகள் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. வேற வழி இல்லை சார். நீங்க இந்த லோக்கல் ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ற அனுபவம் இருந்துச்சுன்னா, முன்னாடி போய் அடிச்சு பிடிச்சி சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துருவோம். அன்ரிசர்வ்ட் கோச்சில் நம்ம போய் உட்கார்ந்துருப்போம். பக்கத்தில் ஒருத்தன் பரிதாபமாக வந்து நிற்பான், சார் கொஞ்சம் சீட் கொடுங்க சார். நம்மளும் இறக்க குணம், அப்படியே இறக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுப்போம். கடைசியில் காலையில் ஸ்டாப் வந்து எந்திரிக்கி பார்க்கும்போது நாம் கீழே படுத்திருப்போம், அவன் மேலே படுத்திருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சார் கொஞ்சம் சார், சார் கொஞ்சம் சார், சார் கொஞ்சம் சார் சொல்லி மொத்த குடும்பத்தையும் அவன் உட்கார வச்சிருப்பான். நம்ம எங்கே இருந்திருப்போம்? இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? அந்நியருடைய ஆளுகை. வசனம் அழகாய் சொல்லுகிறது, எங்கள் குமாரர்களும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. We have been compelled. நாங்க வற்புறுத்தப்படுகிறோம், வேற வழி இல்ல. எல்லாம் கைமீறி போயிருச்சு பாஸ்டர். எல்லாம் இனி நாங்க சொல்லி திருந்துற மாதிரி எங்க பிள்ளைங்க இல்ல. இனி நாங்க சொன்னாலும் கேட்கிற மனநிலையில் இல்ல. எல்லாம் கையை மீறி போயிருச்சு. நெகேமியா சொல்லுகிறான், அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவங்கள மீட்டெடுக்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எங்களுக்கு அது முடியல. காலம் கடந்து விட்டது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை, குடும்பங்களுக்குள் அந்நியரின் ஆளுகை. என் ஃப்ரெண்டு தான், என் பையனோட படிக்கிற பையன்தான், ஃப்ரெண்டு தான் நினைச்சு உள்ள விட்டேன். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு தானேன்னு சரி உள்ள விட்டேன். என் குடும்பத்தில் அவர்களால் இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியல. நண்பன் தானே, தெரிஞ்சவங்க தானே, பிசினஸ்ல உள்ள சேர்த்துக்கிட்டேன். அவர்கள் நிமித்தம் என் பிசினஸ் ஒண்ணுமில்லாம போக நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்க தோட்டத்தை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தான் அந்த தோட்டத்துக்கு காவல்காரன். நீங்கள் தான் உங்கள் தோட்டத்துக்கு காவல்காரி. ஆண்டவர் அதற்கான கிருபைகளையும் பலனையும் தருவார். நீங்கள் தோட்டத்தை காக்க தவறிவிட்டால் அந்நியரின் ஆளுகை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து முழுமையாக அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்த பிறகு ஐயோ 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 என்று சொல்லி கூப்பிட்டும் அபயமிட்டும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்ப நெகேமியா சொல்லுகிறான், எங்களுக்கு அவங்கள மீட்டெடுக்கணும்னு ஆசை, என் பிள்ளைய காப்பாற்றணும்னு ஆசை, எங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆசை.
எங்க தேசத்தை காப்பாற்றணும்னு ஆசை, எங்க தேசத்தின் எல்லைகளை காப்பாற்றணும்னு ஆசை, எங்க திருச்சபையை காப்பாற்றணும்னு ஆசை. ஆனா காலம் கடந்து விட்டது, அந்நியருடைய ஆளுகை வந்து விட்டது. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலை நிற்பது இல்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலை நிற்பது இல்லை. ஒருவேளை உங்களுடைய கவனமின்மையினால், உங்களுடைய அறிவின்மையினால், உங்களுடைய பலவீனத்தினால் ஒருவேளை உங்கள் தோட்டங்கள் அந்நியருடைய வசமாய் மாறி இருக்குமே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அந்நிய நுகத்தை உடைத்து, அந்நியருடைய ஆதிக்கத்தை உடைத்து மீண்டும் தோட்டத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடையது உங்களுடையதாகவே இருக்க போகிறது. அதை அந்நியர் பறித்து கொள்ள முடியவே முடியாது. உனக்கென்று வைக்கப்பட்டது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. என் தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், நான் தோட்டத்தை காக்க தவறினால் அந்நிய ஆளுகை செய்ய ஆரம்பிப்பாய். இன்னைக்கு பாருங்க, தேசத்தை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை எடுத்து பாருங்கள், வேலை ஸ்தலங்களை எடுத்து பாருங்கள். அந்நியர்களை உள்ளே விட்டது நிமித்தம் இன்னைக்கு அந்நியருடைய ஆளுகை வந்ததுனால இப்ப நமக்கு வேலை இல்லை, நமக்கு வருமானம் இல்லை. அந்நியரின் ஆளுகை திராட்சை தோட்டத்தில். நெகேமியா சொல்லுகிறான், எங்கள் திராட்சை தோட்டங்கள் வேறே மனிதர் கைவசமாயிற்று. காலம் கடந்த பிறகு, நாட்கள் உருண்டோடின பிறகு, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, என் போதகர் சொல்லை கேளாமல் போனேனே, இப்பொழுது கொஞ்சம் குறை இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டேனேன்னு சொல்லி புலம்புறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த நாளில், இந்த 138வது சபை நாளில், இந்த திருச்சபையின் ஜனங்கள், பல திருச்சபைகளில் இருந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இதனுடைய கிளை அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய எல்லா திருச்சபையின் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அறிவுரை, ஒரு எச்சரிப்பு, இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் தோட்டத்தை காத்து கொள்ளுகிறதிலே கவனமாயிரு. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. உன்னத பாட்டு 2:15 சொல்லுகிறது, எங்கள் திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் சிந்தின இரத்தம், அவர்கள் செய்த ஊழியங்கள், இங்க இருக்கிற மூத்த பிதாக்கள் செய்த ஊழியங்கள், அவர்களுடைய பிரயாசங்கள், அதெல்லாம் தேசத்திலே பலன் தரக்கூடிய ஒரு நேரத்தில் வரும்போது அதை கெடுக்கிற குழிநரிகள், அதை கெடுக்கிற சிறுநரிகள். திராட்சை தோட்டங்களுக்குள்ள என்ன வருது? சிறுநரிகளும் குழிநரிகளும் வருகிறது. சிறுநரிகள் சிறிய பாதிப்பை கொண்டு வரும், குழிநரிகள் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். சிறுநரிகள் வருவது தெரியும், குழிநரிகள் வருவது நமக்கு தெரியாது. அது எப்போ வந்துச்சு நமக்கு தெரியாது. அது உள்ள உட்கார்ந்து குழியை தோண்டி உள்ளேயே இருக்கும். மேலே பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அது வேரை அறுத்து கொண்டு இருக்கும். ஆமீன். திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரனாய், காவல்காரியாய் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, எதிர்கால தலைமுறையை, திருச்சபையை காக்க வேண்டிய ஒரு உன்னத பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாத விட கவனத்தோடு செயல்படுவீர்களே, ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய பலன் மிகுதியாயிருக்கும், உங்கள் குடும்பத்தினுடைய பலன் மிகுதியாயிருக்கும். அந்த திராட்சை தோட்டங்கள் இன்னைக்கு பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, அது பலனை கொடுக்க போகிறது. அது பலன் தருவது மட்டுமல்ல, அது தன்னுடைய பலனால் பூமியை நிரப்ப போகிறது. நான் இப்படி வாழ்த்தி முடிக்க விரும்புகிறேன். 138வது ஆண்டு சபை நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த லண்டன் மிஷன் திருச்சபையை அழிக்கும்படியா எத்தனை சிங்கங்கள் எழும்பியிருக்கலாம், கெடுக்கும்படியா எத்தனை நரிகள் எழும்பியிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் ஒன்று சேர்ந்து தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க முன்வருவோமேயானால், இன்னைக்கு பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய இந்த திராட்சை தோட்டங்கள் அது நாட்கள் வரும்போது தேசம் முழுவதிலும் பலன் தரக்கூடியதாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் கவனக்குறைவாயிருந்து மற்ற காரியங்களில் எல்லாம் நேரத்தை செலவிட்டு விட்டு தன் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை என்கிற ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல நீங்க வந்து நிற்பீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், என்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, காலம் கடந்து விட்டது, நான் உனக்கு வாய்ப்பை கொடுத்தேன், நான் உனக்கு சமயத்தை கொடுத்தேன், நான் உனக்கு எச்சரிப்பை கொடுத்தேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேன், ஆனாலும் நீ அந்த ஆலோசனை அலட்சியம் பண்ணி
நம்ம தோட்டம் தானே, என்னைக்கு இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், வேற யார் கைக்கு போக போகுது, யார் உள்ள வர போறா, எந்த சத்துரு உள்ள வந்துட போறான், எந்த நரி உள்ள வந்துடும், நல்லா கவனிக்கணும். முன்னாடி எல்லாம் கூட இருந்து தான் குழி பறிப்பான். முன்னாடி எல்லாம் என்னது, கூட இருந்து தான் குழி பறிப்பான். இப்ப எல்லாம் குழியை பறிச்சுக்கிட்டு தான் கூடவே வர்றான். குழியை பறிச்சுட்டு தான் கூடவே வர்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஷெரீன் பாஸ்டர்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான், யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுவான், இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுவான். இவர் எங்கே போகிறாரு, யாரோட பழகுறாரு, எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரு, எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு கடைசியில் 10 வருஷம் கழிச்சு பாஸ்டர் நான் உங்கள் கூட இருக்கலான்னு வர்றேன் அப்படின்னா யோசிக்கணும், அவன் நமக்கு ஏற்கனவே குழியை தோண்டிட்டான், ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து சேர போகிறான். முன்னாடியெல்லாம் கூட இருந்து தான் குழி பறிப்பான். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, காலம் ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ குழி பறிச்சு தான் கூட வர்றான். அப்போ நம்ம எவ்வளவு கருத்தா இருக்கணும், சபை திருச்சபை தலைவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும், குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எவ்வளவு கண்ணுமா இருக்கணும். ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் என் பையன் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், அவன் உண்டு அவன் ரூம் உண்டு, அவன் உண்டு அவன் ரூம் உண்டு. நான் சொன்னேன், முதல்ல அவன் ரூம்ல போய் பாரு. ரூம்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது பாஸ்டர் படுபாய் பையன் என்னை ஏமாத்தி இருக்கான், உள்ள இருந்து கேடுகட்ட காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான். என் பையன் தானே, என் பிள்ளை தானே, என்ன மீறி என்ன செஞ்சிருவா, அவ எல்லையை தாண்டி பல வருஷம் ஆச்சு, நீ போட்ட கோட்டை தாண்டி பல வருஷம் ஆச்சு. அடுத்த தலைமுறை கேள்விக்குறியா இருக்குது. எனக்கு இன்னைக்கு 43 வயசு ஆகுது, என் தகப்பனுக்கு 78 வயதாகிறது. அவர் 50 ஆண்டு காலம் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் 18 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்துகிட்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறேன். எனக்கு இப்போ பயமா இருக்குது. ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ஆண்டவர் 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு இப்போ பயமா இருக்குது, என் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும். என் தகப்பன் கண்ணும் கருத்துமா இருந்தா 43 வயசுல கர்த்தருடைய சேவையை செய்கிறேன். நான் அப்ப எவ்வளவு கருத்தா இருந்தா என் பிள்ளைகள் என் தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அதை குறித்த சிந்தையே இல்லாம என் பிள்ளை ஆசைப்படுறான் பாஸ்டர், என் பையன் ஆசைப்படுறான் பாஸ்டர், அதனால அவன் விருப்பத்துக்கே விட்டுட்டேன். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். கவனிக்கணும் திருச்சபை ஜனங்கள், ஆண்டவர் கணக்கு கேட்பார். உன்னை நம்பி ஒரு தோட்டத்தை கொடுத்தனே, உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது உன் கர்ப்பம் திறந்து 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் கொடுத்தனே, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியணும். சூலைமித்திய மாதிரி சொல்லிடக்கூடாது. என்ன திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை, நான் காக்கவில்லை. திருச்சபையினுடைய 138வது சபை நாள்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மிகுந்த பாரத்தோடு நான் வந்து நிற்கிறேன். நான் இதற்காக பல நாட்கள் ஜெபித்தேன். ஏன்னா எனக்கு முன்பாக பேசினவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள், எனக்கு நெருங்கிய நண்பர்களும் சகோதரர்களும். இவங்களெல்லாம் விட்டுட்டு கடைசி நாளில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறீர் அந்த ஆலயத்தில். அப்போ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டு வர்றதுக்கு தான் நான் விரும்பினேன். ஆனால் ஆண்டவரின் இருதயத்தை பாரப்படுத்தினார். இவங்களை நான் தோட்டங்களுக்கு காவல்காரனா வச்சிருக்கிறேன். அப்ப இந்த சபையை நம்பி ஆண்டவர் நிறைய திருச்சபைகளை கொடுத்திருக்கிறார். திராட்சை தோட்டத்துக்கல்ல, திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரர்கள். அப்ப நீங்க எவ்வளவு உங்க பொறுப்புணர்வை உணர்ந்து எவ்வளவு கருத்தாய் கரிசனையாய் செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் திராட்சை தோட்டத்துக்குள்ளால தேவன் அனுமதிக்காத அத்திமரம் வந்துடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் திராட்சை தோட்டத்துக்குள்ளால அழிக்கும் சிங்கங்கள் வந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் திராட்சை தோட்டத்துக்குள்ளால அந்நியருடைய ஆளுகை வந்துவிடக்கூடாது. நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் எலியாட்ட சொல்றார், எலியாவே சீக்கிரம் கிளம்பி போ, ஆமென், ஆகாப் திராட்சை தோட்டங்களை கொள்ளையாட போகிறான். நாபோத்துக்கு இருந்த ஒரே ஒரு திராட்சை தோட்டம். ஆகாபுக்கு அவன் நினைச்சா எத்தனையோ திராட்சை தோட்டங்களை அவன் உண்டு பண்ணலாம். ஆனா ஆகாபுடைய கண்கள் எல்லாம் அந்த நாபோத்தினுடைய அந்த சின்ன திராட்சை தோட்டத்துக்கு மேலேயே இருக்குது.
அந்த திராட்சை தோட்டத்தை திராட்சை தோட்டமாய் வைக்க வேண்டும் அவன் விரும்பவில்லை. அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொல்லையாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப இன்னைக்கு குடும்பங்கள் திராட்சை தோட்டமாய் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு ஃபேமிலி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி பாஸ்டர், நாங்க ஒரு சின்ன குடும்பம், அப்பா அம்மா ஒரு பிள்ளை, ஒரு குட்டி குடும்பமா இருக்கிறோம், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வரும் நான் நினைக்கவே இல்லை, என் குடும்பம் இப்படி நடுத்தரில் நிற்கும் நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தோட்டங்களுக்குள்ளால ஆகாபிய வல்லமைகள் ஊடுருவுகிறது. திராட்சை தோட்டங்களை கீரை கொல்லையாக்க வேண்டும் என்று தேசமெங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு ஆகாபிய வல்லமைகள், உலகத்தின் ஆவிகள், காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இன்னைக்கு தேசத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறது. எனவே ரொம்ப கருத்தாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நான் உங்களை பயமுறுத்தி சொல்லவில்லை. திராட்சை தோட்டங்களை காக்கிற பலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.